காடு ஒன்றில் ஓநாய் ஒன்று வசித்து வந்தது. அந்த ஓநாய்க்கு தன் மீதும் தனது உடல் வலிமை மீதும் கர்வம் அதிகமாக இருந்தது. அதன் அடிப்படையில் அன்று ஒரு நாள் அருவிக்கரை ஓரம் ஒரு குதிரை ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த குதிரையை அந்த ஓநாய் பார்த்தது. ஆகா, குதிரை எவ்வளோ அழகாக கொழுங்கொழுன்னு இருக்கிறது, இதை அடித்து சாப்பிட்டு காலை உணவை முடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியது. அதனால் அது புதருக்குள்ளே நுழைந்து சென்றது. இதை மேலே மரத்து மேலே இருந்து குரங்கு பார்த்து கொண்டு இருந்தது. ஓநாயின் எண்ணத்தை குரங்கு புரிந்து கொண்டது. உடனே குரங்கு, ஓனா அண்ணா, நீ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகிறாய், உன்னால் அந்த குதிரையை சாப்பிட முடியுமா என்று கேள்வி கேட்டது. உடனே ஓநாய் பற்களை நெரித்து கொண்டு, அப்படி இல்லை என்றால் நீ கீழே இறங்கி வா, நான் குரங்கு கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாகிவிட்டது என்று ஓநாய் சொன்னது. உடனே குரங்கு, நமக்கு எதுக்கு வம்பு, நீ அனுபவித்து தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டு மரத்து மேலே உச்சி கிளைக்கு சென்று விட்டது. இந்த ஓநாய் பதுங்கி பதுங்கி குதிரை முன்னால் போய் நின்றது. குதிரைக்கு ஓனானை பார்த்து தடதடன் என்று பயம் பற்றி கொண்டது. ஆனால் அதை ஓனானிடம் காட்டிக்கொள்ளாத குதிரை, என்ன ஓனானே, என்னை நீ சாப்பிட வந்திருக்கிறாயா, உன்னால் என்னை சாப்பிட முடியாது, என்னிடம் பாஸ்போர்ட் இருக்கிறது என்று சொன்னது. அது என்ன, இந்த காட்டில் எத்தனையோ விலங்குகளை வேட்டையாடி விட்டேன், ஒரு விலங்கு கூட பாஸ்போர்ட் இருக்கிறது என்று சொல்லவில்லையே, இந்த குதிரை என்ன புதுசாக பாஸ்போர்ட் இருக்கிறது என்று சொல்கிறது என்று அந்த குதிரை சொன்னதனுடன் ஓநாய், உன் பாஸ்போர்ட்டை காமி என்று கேட்டது. உடனே குதிரை, அப்படியா, என் பின்னால் வா என்று சொன்னது. உடனே ஓநாய், ஓ பின்னால் வா, வாலில் குதிரை பாஸ்போர்ட் வைத்திருக்க மாட்டேங்க என்று அந்த பின்னால் வாலு பகுதியில் நின்றது. குதிரை தனது உடல் பலம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஓங்கி எட்டி ஒரு உதைத்தது ஓநாயை. அது எங்கேயோ சென்று ஒரு பாறை மீது விழுந்து அது கண்ணு கட்டி பகலிலேயே நட்சத்திரம் தெரிகிற அளவுக்கு அது கண் இருண்டு போனது. உடனே குதிரை அந்த இடைவெளியில் ஓடி சென்று மறைந்து விட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அதிகம் ஆசைப்படாது, அதிதீரத ஆசை ஆபத்தில் விளையும். நன்றி.